ரன் ஆகுதா இல்லையாடா இதில் ரெக்கார்டு ஆகுதா இல்லையாடா? ரெக்கார்டை நான் இப்போ தான் போடுறேன், ரெக்கார்டே போடல நான். அதுதான் அது அந்த இது செட் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுறேன். கீழே ரெக்கார்டு போடுற ஆஃப் பண்ணுறேன், ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுறேன். அதான் இது மொபைலுக்கு போகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அன்றைக்கி ஒன்று ஓப்பன் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. இது அது நம்ம இது பண்ணிக்கிறதா? இது 15 Pro நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன். நம்ம வந்து மெதுவாக மூவ் பண்ணுறேன், மெதுவாக மூவ் பண்ணுறேன். அது வந்து 15 Proவா? ஓவர் கம்ப்ளீட்டட். காட்டு போய் பச்சா போயிடா. இது உங்களுக்கு ஒன்று பக்கத்தில் 4 இருக்கா? 16. எப்படி செல்லு இப்படியே வேணால் ரெக்கார்ட் போட்டுட்டு இதை எடுத்து யூடியூப்பில் போடுவோம். போங்க, பேசாதீங்க. ரெக்கார்ட் போட போகிறாங்க. ரெக்கார்ட் போட போகிறான்பா. அங்கே போங்கப்பா. நான் பேசாமல் உள்ள போக வச்சுறாங்க. எனக்குலாம் இங்கே 2 வெட்டு நீ முடிஞ்சு இன்னுக்குள்ள தூக்கி இருந்துருங்க. வரல. அதுதான் டோர்னமெண்ட் காட்டல. வெளியே போட்டீங்களா? இல்லை ப்ரோ, சவுண்டை கட் பண்ணிக்கோங்க ப்ரோ. நீ முதல்ல மைக் போடாது. இன்னும் நான் மைக்கே போடல. ஆனால் இருந்தாலும் சவுண்ட் இல்லாமல் அப்படி வெறும் வீடியோ கொஞ்சம் நேரம் இரு. அது யூடியூப்பில் கம்ப்ளைண்ட் கொடுங்க ப்ரோ. கொஞ்சம் நேரம் இரு. டேய் அவன் தான் சொல்கிறாள் அப்படி திரும்ப அப்படி பேசுற. மியூட் போட்டிருக்காப்லனே. நான் போட்டிருக்கேன், நீ போடாதன்னு சொல்கிறான்ல அவன். நம்ம தான் சொல் பேச்சே கேட்க மாட்டோம்ல. அப்போ அவனுக்குள்ளே போய் அங்கே இந்த முட்டு சந்தில் போய் பாட்டு இதில் எது முட்டை சந்தி எனக்கு இப்போ நீங்கள் காமிச்சே ஆகணும், எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீங்கள் கமெண்ட்ரி பண்ணுறீங்களா இல்லை நானாக பண்ணலாமா? யூடியூப்ல இது ஏற்றி விடுனே. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஏற்றி விட்டுருவாங்க. இந்த பைக் தேவைப்படுதுடா. அதுக்கு தான் எதுக்குன்னு சொல்லுங்க. சொன்னா கேட்குற எந்திரிடா. உட்காந்துக்கிட்டே கமெண்ட்ரி பண்ணுவாங்க. ஏனே இப்படி பண்றீங்க? எந்திரி. நாங்கள் போய் நிப்பாட்டிக்கிறேன். இங்கே நீங்கள் அங்கே நிப்பாட்டி இருக்கிறேன். நீ அதுக்கடுத்து என்ன வேணா பண்ண. அங்கே வந்து உட்காரு. அதுக்கப்புறம் நான் என்ன வேணா பண்ணுவேன், யாரை வேணா பண்ணுவேன். Please take one photo. பல 6 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தாங்களே, அது பார்த்தீங்களா? இல்லைண்ணா. ராகுல் இங்கே வரியாரா? நன்றி. எல்லா வீடியோவும் தெரியல வந்துடுறான். இந்த வரேன் ரோடு என்ன ரோடு எடுத்துருங்க. வீடியோ அனுப்பிடுங்க. இல்லை கேமராக்குள்ள வராதா, கொஞ்சம் தள்ளிவா. ஏன்டா அங்கே நினைக்கிறேன். இல்லை ரெக்கார்ட் ஆகுதுல்ல, அதனால தெரியல வருவான். சும்மா பேசலாம் அப்படி கூப்பிட்டு. மாத்தியாடா
இல்லை இந்த ஆல்ரெடி வந்துருக்கு அதை பார்த்துட்டு போகிறேன் அவன் ஏன்டா கிரிக்கெட் சஜஸ்ட் பண்ணுறாங்க நான் இந்த பார்க்குறேன் சோபன் ரெக்கார்ட் ஆகிட்டீங்களா நாட்டா பால் நாட்டில் குத்தலையா நாட்டில் குத்தல நாட்டா பால் TN63 சும்மா நம்ம நார்மல் ஆவேக்கா பேச மாதிரி பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை TN63 நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் திருவிழா சூப்பர் சிவகங்கையில் முதல் முறையாக T20 ஒரு கான்ட்ரவர்சியின் நடுவரின் தீர்ப்பு உறுதியானது வண்டியை பாருங்க நடுவரின் தீர்ப்பு உறுதியானது என்ன கான்ட்ரவர்சியின் பார்ப்பா சோபான் கேமராவோட இதில் வரணும் அதானே நீங்கள் கனெக்ட் பண்ணி எப்பயும் போடுங்க லைவ் புரிஞ்சா சொல்கிறது திரும்ப வரேன் சொல்லி அட்ஜஸ்ட் நடுவர் சீக்கிரம் அதை பேசி முடிங்க இங்கே இன்னும் போயிட்டு இருக்கு நடுவர் என்ன பேசுறாருன்னு தெரியல பார்ப்போம் சொல்ல வணக்கம் ராஜா ஸ்கூல் மேட்ச் பிட்வீன் KCC and Mona Madurai is coming for tea. ஆடு முனையில் ருசுவன் ஆடா முனையால் சமம் Tea super from தனக்காகவும் தனது அணிக்காகவும் வந்துள்ளார். இல்லை ஆனால் இது வரல கேமரா இந்த கேமரா வரல கமெண்ட்ரி பண்ணுறாரு சிறப்பான ஒரு ஆட்டம் சிறப்பான முறையில் இல்லை ஆனால் என்னோட அரவிந்த் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற கோலை திருச்சி மாவட்டம் மணப்பாறை ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு எனக்கு பயமா கேமரா இன்னும் ரெக்கார்ட் ஸ்ட்ரீம் ஆகிட்டுங்க லைவ் ஸ்ட்ரீமிங் எங்கே நம்ம ஆக்ஸா மாற்றிட்டோம் ஆம்ஸ்ட்ராங் கொலை அப்போ கரெக்டாக நீங்கள் ரெட்டிஸில் இருந்துச்சு சிறிய வந்து 6 பேர் அனுப்பிச்சிங்க நீங்கள் எப்போ போகிறீங்க நீ கொஞ்சம் லாங் நாங்கள் 2 பேர் இந்த பிடிப்பாங்க பொன்னாடு பாய் அரெஸ்ட் ஆயிட்டாரு தங்கராஜ் நீங்க எப்போ அரெஸ்ட் ஆகி கேட்டாங்க சரி நான் சென்னையில் அண்ணே நீங்க என்ன சென்னை பிசிசியில் போடுவாங்க சோபன் தள்ளி இல்லைங்கண்ணே பின்னாடி கொஞ்சம் மேலே இருக்கு பார்த்துட்டாங்கண்ணே நீங்கள் பார்த்துட்டீங்களா அவர் பார்த்தாங்க சரி லைவ் கொடுத்துருவாங்க உள்ள போறதில்ல வெளியே வேணாம் கொண்டு அதிகாரியா இல்லை காலில் முடிச்சு ஆனால் அப்டேட் ஆகணும் அப்போ இதே விஷயம் என்னோட ஸ்ட்ரீமில் ஆகுதான்னு பார்ப்போமா இதில் வைஃபைல பார்த்துட்டேன் கேமரா ஃபைல் தானே சொன்னீங்க அதான் காசு கேட்குறாங்க நமக்கு கொண்டாங்க போட்டு பார்த்துருவோம் மாற்றி பாருங்க கேமரா ஃபைல் தானே சொன்னீங்க கேமரா ஃபைல் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு ஜூம் பண்ணுறீங்க அதான் கரெக்டாக இருக்குது இந்த ஸ்கோர் தான் ப்ளேஸ் பண்ண முடியல நம்மளால புரியுதா சொல்கிறது அவர்கிட்ட காசு கேட்குறாங்க அவங்க அதுதான் இப்போ காசை போட்டு பார்த்துருவோம் காசு என்ன 1000 ரூபாய் கேட்குறாங்கண்ணே 1000 ரூபா இல்லையா 450 ரூபா கேட்டாங்க இது என்னன்னா அந்த வெட்டில் போங்க ஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்தா அதில் வருது எனக்கு வெப் வருது ப்ளஸ் கொடுத்தா ஒருவேளை ஆக்டிவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நான் மந்த்லி 500 கேட்குறேன் போட்டு எனக்கு கொடுங்க சொல்றிய பே பண்ணுறிய ட்ரை பண்ணி பார்த்துருவோம் காசு சும்மா இல்லைண்ணே வேறு என்ன பண்ணுறது கரெக்டாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் டேய்
சூர்யா என்னடா அந்த ஃபோனை பேசுமாடா மொத்த லைஃபே எப்படினாலும் 70 மணி நேரத்துக்கு ஃபோன் வாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட ஏய் இது ஆனால் நல்ல ஆப்ஷன் ஆஃபர் சிரிக்காது எனக்கு சூரியகுமார் இந்த மாதிரி இந்த லைனில் ஒன்று போடலாம் இவன் தில்லை தவப்பனா பின்னாடி அவர் மண்டையில் ஒன்று வாங்க போகிறாரு அதான் நம்ம பிளான் அங்கே தான் சொல்லுவாங்கடா ஏற்கனவே பிரச்சனை இருக்கும் உட்காரது இல்லை இதுக்கு இருக்குல்ல சொல்லுவாங்க இப்படி போடுங்க சூரியகுமார் அண்ணே தேவலா பிரச்சனை தேவலா லைவ் ஓடுதா இல்லைண்ணே ரெக்கார்டு போட்டு ரெக்கார்டு போட்டு இந்த காலில் தடுத்ததுக்கு ஒரு பார்வை பார்த்துருவானே ஐயோ திருப்தி கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டா நீ ஆட தெரியாம தானே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டா பேர் கொடுத்தா போக வேண்டியதானே நீ போன போகிறான்னு சொன்னாங்க கீழே அவுட் ஆகிட்டு அவங்கள்ட்ட பேசுகிறாங்க அவங்க அம்மா என்கிட்ட சொல்ல மாட்டேன் உன்கிட்ட நான் சொல்லணும் ஒரு விக்கெட்டுக்காக அழுகுறாங்க நானே சொன்னேன் அவன் அவ்வளோ பெரிய ஆள் கூட்டியும் கிடையாது கிளைம் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேன் கிளைம் பண்ண பரவாயில்ல அவன் வந்து நான் மாறிக்கிறவன் கூலி வச்சுக்கிட்டே இருக்கேன் வரிசையாக ஃபீல்டு அப்புறம் கூலி போய்க்கலாம்னு யாரு எப்படி பிடிச்சா தெரியுமா நல்லா வெளியே வந்த சூரியகுமார் இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ கேமரா சூரியகுமார் கேட்ச் இல்லை இல்லை இருங்க வரேன் அது நல்ல வேலை க்ளீனாக ரூட் வெற்றி நான் எங்கிட்ட வாங்கினேன் கேமரா எடுத்துக்கிறேன் விட்டாரியா போகிறேன் சோமன் ஏய் ஏற்கனவே கைக்குள்ளே கால்குள்ளே ஓட்டிக்கிட்டு அன்னைக்கு ஸ்டீம் ஆகிட்டு இருக்கேன் லைவ் ரெக்கார்ட் போட்டுருக்காரு எட்டி பார்த்துட்டு இருக்கியா ஒண்ணுமே தெரியாது கருப்பு கலர்ல தான் தெரியும் இவ்வளோ கிட்ட இருந்து எட்டி பார்த்தா எப்படி பார்க்கலாம் இப்பயும் கருப்பா தானே தெரியும் ஃபோக்கஸ் அங்கே வச்சிருக்கேன் பேசுறேன் கருப்பா தெரியுது நீ முடியாது அது என்ன இருடா பார்ப்போம்டா அது எங்கே தான்டா இருக்கு ஓகேடா ரெக்கார்டு ஓடிட்டு இருக்காடா ஆமாண்ணே ஓடி நகர்த்தி போட்டு ஓடுதான் கேட்குறியா போல நீ சரியில்லை போல சரியில்லை TN63 நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் திருவிழா சிவகங்கையில் முதலாக ஆடும் முனையில் சரவணா தில்லை தனக்காக தனது அணிக்காக தனபால் எப்படி பார்ப்போம் சிறப்பான ஒரு தடுப்பாட்டம் சிறப்பான ஒரு பந்து வீச்சு நேரம் இருப்பாங்க நானும் நடத்தியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நானும் எவ்வளோ இடத்துல அப்படின்னு சொல்லி கோபத்தில் வர்ற வார்த்தைக்கு மரியாதையே கிடையாது ஆமாம் ஆயிடுச்சானா ஆயிடுச்சுன்னா நான் பார்க்குறேன் இன்னும் இல்லை ஆகலை பே பண்ணல எந்த அக்கௌண்ட்டில் பே பண்ணால் நீங்கள் எடுத்துக்கலானே அப்புறம் கையால் அடிச்சிடாமனே சரி அக்கௌண்ட் அமைச்சிருக்கேன் பவுண்டரி கொடுக்க போறேன் நம்ம வந்து தமிழ்க்கு என்கரேஜ் பண்ணணும்
எப்படிண்ணே? இல்லை டீ நறுவிட்டு இல்லை எப்படி போனாலும் நம்ம பே பண்ணிக்கலாம். அப்படி கிடையாதுல்ல. உங்கள் இப்போ உங்கள் இது இருந்துச்சு. அங்கே போனோம் நீங்கள் அதே நடனா டீ 63 அப்படி வரக்கூடாது அப்படின்ட்டு நான் மேற்கொண்டேன். அதுதான் ஆல்ரெடி 50 பேர் வந்தாலே ஆமாம் இல்லை ஆமாம் ஆமாம் இது நேம் மாற்றுங்க. பாவம் கொடுங்க தமிழ் தானே தண்ணி கொடுங்க. அவ்வளோ தண்ணி கொடுங்க. எல்லாத்தையும் காசு கொடுத்தாங்க. எப்படிங்க காசு இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ இருந்தீங்க. இங்கெல்லாம் காசு எப்படி வைக்கிறாங்க? அதான் ஒரு ஐடியை மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது. அப்போ நம்ம இப்போ இது பண்ணால் நம்ம அது போட முடியாதுல்ல. அதில் போட முடியும். டீம் சித்திரிக்க போட முடியாது. போகலானே நமக்கு தான் இந்த ஆட்டை எடுத்துருவோமே. பந்து வீணாக பந்து வீணாக வேண்டாம். யாருக்குன்னா பாலை வாங்கி உள்ள விடாங்கண்ணா. அண்ணா பாலை அது பாருங்க பாலாஜி இல்லை அது வந்து அம்மா ஐடியை வந்து மாற்றி கேட்குது. என்ன மாற்றி? என்னோட ஐடிக்கு வர மாட்டேங்குது, எலிஜிபிள்ன்ற ஐடிக்கு வர மாட்டேங்குது. அப்புறம் ஆனால் இது அமௌண்ட் பே பண்ணுறதுல இந்த ஐடிக்கு எனக்கு இந்த ஐடிக்குனா இந்த ஐடியிலே நான் ஒன்றும் புத்தகம் போட்டுக்கிறேன். இந்த ஐடி தான் இருக்குது. இப்போ இந்த ஐடி தான் லைன் இருக்குது. அந்த ஐடி தான் லைன் இருக்குல்ல. அதான் லைன் இருக்குது. திரும்பி அதே லைன் முடியும். இவன் எந்த டோர்னமெண்ட் போனாலும் பிரச்சனை வந்துடுது. எந்த டோர்னமெண்ட் போனாலும் சோப்பன் போனால் பிரச்சனை வந்துடும். செஞ்சு டோர்னமெண்ட் செஞ்சு நடத்த டோர்னமெண்ட் போலீஸ் போயிட்டாங்க, வக்கீலுக்குலாம் போயிட்டாங்க. ஃபோன் பண்ணாங்க அங்கிருந்து ஃபோன் பண்ணி இது அவுட் ஆகல அவன் டிசிஷன் என்ன நடக்குது தெரியாதா. சரியான இங்கிட்டு வாய் எனக்கு சப்போர்ட் வாய் அங்கிட்டு ரெண்டு டீம் சப்போர்ட். என்ன சொல்றேன்னா டேய் இந்த டீம் 11500 போடுவானே. சரி நான் அப்படியே லைன்ல இறங்கி போட்டு விட்டு அப்படியே அவுட் ஆகி அப்படி வைக்க மணிராஜன் முத்துலா பேர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிட்டேன்டா. மூணாவது கோல் 6 போடுறது கேட்ச் மிஸ்டேக். போட்டு கொடுங்க. பெரிய லெவல்ல ரேஸ் தான். அவுட் கூட ஷோ பண்ணாரு. பாஸ்வேர்ட் ஐடி மாறல. இந்த ஐடி தான் முன்னாடி என்ன இது? இந்த ஐடி வரக்கூடாது. இல்லை அப்படி பார்த்தா ஐடி என்னோட ஐடி தான். பாலாஜி பிரச்சனை வருது. உள்ள போய் என்னோட மெயிலை லாக் பண்ணுங்க. மெயிலில் போயிட்டு மெயிலை லாக் பண்ணுங்க. மெயிலில் ப்ளேஸ் பண்ண வாங்க தெரியுங்க. பாலாஜி பிரச்சனை தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுக்குமே பாஸ்வேர்ட் தெரியும், நீங்கள் ரெண்டுமே இருக்கணும். சரி இது உங்களை இப்போ டென்ஷன் ஆகி எல்லாம் சாதிக்க போகிறாங்க. ஐஸ்கிரீம் ஆகிடுறேன். அதில் பாலா கிளிப்பர்ஸ்ன்றது பாருங்க, அந்த மெயில் ஐடி தான். இதை வந்து லாக் அவுட் பண்ணுங்க. சத்தமாக பேசுகிறேன், சத்தமாக பேசு. கிளம்பு வீட்டுக்கு கிளம்பு போல. இதை லாக் அவுட் கொடுங்க. வேலையாமே அண்ணே, அந்த லெஃப்ட்டுக்கு இதே வேலையாமே ஜம்மலாமே. அவனுக்கு எல்லா டோர்னமெண்ட்லையும் போயிட்டு இதே பண்ணுவாங்க. நம்மளை காம்பவுண்ட் கார்டு போய்கிட்டு இருக்கு. லைவ் இல்லை, நான் ரெக்கார்டு தான் நினைக்கிறேன். சும்மா யூடியூப்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ சரி அதே தண்ணி மட்டும் என்னடா முடியாது.
ஆனால் இல்லை கமெண்ட்ரிலாம் இல்லை ஒன்று ஒரு நிமிஷம் நான் பேசுவேன். ஆனால் நீ இருங்க நாங்கள் ஒன்றும் இது பண்ணல. என்னடா பண்றேன் பண்ணிட்டு இருக்கோம்ல. என்னடா பண்றேன் நீ சொல்லிருக்கியா நல்லா வர்றதுக்கு எங்களுக்கு தெரியும் கஷ்டம். எனக்கு என்ன தெரியுமா அந்த செய்யணும் கல்வி கொடுத்தா வர வச்சுருவேன் எப்படி வெளியே இருந்துச்சு இந்த அடே 2 பேர் கல்வி கொடுத்தீங்க நான் சொல்றது வாணி 2 பேர் செய்யணும் கல்வி கொடுத்தா சோறு முன்னாடி அண்ணன் நீங்க ஸ்டாப் பண்ணி அண்ணே எல்லாமே பண்ணிடுறல நீங்க 2 பக்கம் இருக்குது. அது வந்து நிறைய நாள் வாழ்ந்தேன் இனி என்ன வாழ்றேன் நான் வாழ்வேன் நான் வாழ்ந்துருக்கேன். நீங்க செத்துருங்க தம்பி. இப்போ எந்த மெயில் ஐடி உங்க மெயில் தான் இருந்துச்சுக்கா. என்ன வரேன் பாலாஜி ட்ரஸ்ட் இல்லாமல் நீங்கள் திரும்பி ஒரு ஃபஸ்ட்லேருந்து வருவாங்க. இது பண்ணிடுறேன் இப்போ தான் என்னை வந்து கெடுக்கிறேன். அட இருங்கண்ணே நானே என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை மணி நேரம்டா 4 மணி நேரமாக வர முடியும். உங்களுக்கு தெரியுது இது நம்ம நாளைக்கு போனால் நாளைக்கு வந்து என்ன ஆயிருக்கும் சொல்லடி தெரியாமல் இருந்துச்சு. அது இந்த லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருக்கோம் மேட்ச்சு. ப்ரீமியம் போட்டாலும் கேமராவில் வர மாதிரி ஃபோட்டோவில் தான் வருது, ஃபோனில் தான் வருது. கேமராவில் பண்ணோம்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் தலைவலிக்கு லெதர் பால் டோர்னமெண்ட் தான் ஆனால் லீக் ஃபார்ம். ஆமாம் சரி பார்த்துதா பிறகு தானே இருந்துச்சு. அதான் சொன்னேன் எல்லாரும் பேசுங்கடா அவங்க கூட்டம் வந்தல பேசுங்க. என்ன எதுக்கு அவங்க நம்ம அது வந்து ஸ்கோர் மட்டும்தான் வரும், டெலிகாஸ்ட் ஆகாது. சரி நம்ம டெலிகாஸ்ட்டை பண்ணுறதுக்கு தனியாக இருந்துச்சு. அதுக்கு 500 அதுக்கு தான் 500 ரூபாயா? அந்த ஆப்பில் வந்து நம்ம லிங்க்கை போகிறதுக்கு 500 ரூபா ப்ளேஸ் பண்ணுறதுக்கு 500 ரூபா இருக்குது. அந்த ஆப்புக்கு கிரிக்கெட் 500 ரூபா கட்டணும். கிரிக்கெட் 500 ரூபா கட்டணும். கிரிக்கெட் 500 ரூபா கட்டியாச்சு ஒரு மேட்ச். அது வந்து லைவ் அப்படியே ஒரு மேட்சை லைவ் பண்ணணும்னா 700 ரூபா செலவாகும். அது மாதத்துக்கு 500 ரூபா மாதம். நான் வந்து 200 ரூபா ஒரு மேட்ச். சார் இப்போ அந்த லிங்க்கை வந்து எடுங்க. இப்போ கிரிக்கெட் ரோஸ் போய் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒன்றும் இல்லை ஒன்று பண்ணுங்க. சோதனை ஃபோன் வாங்கிட்டாங்க. இதை லாகின் பண்ணி அவுட் பண்ணிட்டீங்களா? லாகின் பண்ணியாச்சு. ஏன் வெப் இப்படி வருது? அதை இது பண்ணுங்க, பெருசாக்குங்க. அந்த பெருசாக்கியாச்சுனே அதுக்குள்ள லிங்க் வரணுமே. அந்த லிங்க் எடிட் வருதுல. இப்போ இந்த லிங்க் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ ஒன்றும் பண்ண வேணாம், நான் சொல்கிறேன் கேளுங்க. சோதனை என்ன பண்ணுவாங்க, அவருக்குள்ள ஃபோனில் லைவ் போடுறதுக்குல அந்த லிங்க்கை எடுத்து. ஆனால் இல்லைண்ணே, இப்போ நமக்கு என்னென்னா இந்த வெப் இருக்குல்ல, இந்த லிங்க் இந்த வெப்பில் வந்து நம்ம லிங்க் வச்சோம்னு வச்சுக்கோங்களே வரணுண்ணே. புரியுதா? அந்த லிங்க் வருதுல வர மாட்டேங்குது. இது பண்ணால் அது வெப் வருது. இந்த ப்ளஸ் இருக்குல்ல, இதை கொடுப்பேன். ப்ளஸ் கொடுத்து இப்படி வந்துருதுண்ணே. இது நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லைண்ணே. நம்ம இதில் வந்து அந்த இது வரணும். இந்த லிங்க் எடிட் கொடுங்க. அதான் இங்கே கொடுங்க. வேறு என்ன சொல்லுங்க. இப்படி வருது பாருங்க. இப்போ அதில் ப்ளேஸ் பண்ணுங்க, சரியா போச்சு. அதில் ப்ளேஸ் பண்ணுங்க, அவ்வளோதாங்க. அதை கிளியர் பண்ணிவிட்டு நான் அதை லாங் க்ராஸ் பண்ணுங்க. இங்கே கிரிக்கெட் டெலிட் பண்ணிட்டீங்களா? லாக் பண்ணிட்டீங்களா? இன்னும் பண்ணல. இல்லை லாக் அவுட் பண்ணனே. நீ 2 நிமிஷம் போடுவேன், அப்புறம் அதான் இங்கே வேணானே. இது வராமல் போச்சுன்னா சந்தோஷமாக போயிடும். காசு கட்டி தப்போ கரெக்டோ இல்லை இவன் பேசுறது பாரு, சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை மண்டையில் அறிவே இல்லை பேச சொல்லணும். அவர் தானே பேசினார். இன்னும் அவரை பேச சொல்லணும், வேறு யாரும் பேசக்கூடாது. ரொம்ப 2 நீ தான் இருக்கணும்.
வேற யாருமே போகக்கூடாது. இங்க இருந்து டேய், நான் தான் தப்புன்றாடா. டேய், பந்த கொண்டு ஏறிட்டாடா. நீங்களாம் நடந்தீங்க, நான் வரவே இல்லைப்பா சாமி. அது இவருக்கு வேற ஏதோ பிரச்சனை. நான் வந்துருச்சேன். நான் சொல்லிட்டு இருந்தேன்ல வரப்பானே மாச காலத்துல கமிட்டினா நீ இல்லையா முட்டை முட்டை முட்டையா? யாருமே திருப்பி நீங்க எல்லாம் பண்ண தப்புன்னு அவர் சொன்னாரு. எனக்கு அவரை பத்தி உனக்கு தெரியாது. தெரியாதுன்னா யாருங்க நீங்க? இழுத்து விட்டுக்கிட்டு இது பண்ணிட்டே பண்ணா வாழ முடியாது. ஒரு இடத்துல adjust கொடுங்க. வந்துருச்சா? வந்துருச்சு. இது பெருசா இருக்கு போல தெரியுது பாருங்க. ஸ்லோவா இருக்கும். போல இல்ல வீரன் போயிட்டு போறோம். எத்தனை போலையா இருக்க வேண்டிய இடத்துல போலையா இருக்குது. தம்பி உனக்கு தான் அது போலையா இருக்க வேண்டிய இடத்துல போலையா இருக்குது. வந்துருச்சுண்ணே இப்போ கிட்ட ஆயிட்டா? ஃபிட் ஆயிடுச்சு. ஆனால் கீழே இருக்கு பாட்டில் வந்துருச்சு வாசனை. அப்பா வாசனை கமலேஷா, நீ எத்தனை பேசு டோமரு? அமைதியா இருக்காங்க. நான் போறேன்னே. இது வந்து அட வந்துருச்சு ஃபோனு. நான் ஆள் கேட்குறேன். அவட சுத்திட்டு சூப்பர் பா. உண்மையாவே 62 ரன் தானா? அப்டேட் 6 ஓவர் தான் விட்டுருக்காங்க. இன்னும் லைவ் போடுறாங்க. லைவ் போடுறேன் அப்படியே. இன்டர்னல் 2 ஃபீலிங் இல்ல. சரி அஜா இந்த வாரம் இருங்க. ஐயோ இன்னொன்று சைலண்ட்ல போடணும். இப்போ லைவ் போட்டுனே ஆடியன்ஸ் லைவ்ல போட்டுட்டு லிங்க் அனுப்புங்க. லிங்க் அதில் வந்துடும். பாய் லைவ் போகுது, கொஞ்சம் அமைதியாக பேசுங்க. கணேஷ் ஐயோ கட் பண்ணுறா போனா போயிட்டு அப்படியே பேசிட்டேன். அண்ணே அண்ணே வந்துச்சா? ஏய் எனக்கு அந்த 6வது என்னன்னு தெரியலடா. கேட்டு சொல்லு. ஏய் உண்மை சொல்றா. இந்த லைவ் இல்லை, இந்த லைவ் பர்மிஷன் வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குது. அதுதான் சேனலில் போக முடியா? நார்மலா கிரிக்கெட் பார்த்துக்கலாம். இல்லை இது ரெக்கார்ட் பண்ணுறது கண்டுபிடிச்சிட்டோம். கிரிக்கெட் பார்க்க முடியாது. இது வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. வீடியோ ரெக்கார்ட் ஆகி ஸ்ட்ரீம் பண்ண வேண்டியதான். அப்படின்னா கூட ஓகே தான். நம்ம அதுதான் பண்ணுறது தான் நம்ம இப்போ யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் கழிச்சு வந்தாலும் நமக்கு ஓகே தான். ஃபுல் மேட்சையும் சேனலில் போட்டு விட்டா பார்த்துக்கலாம். லைவ் யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ சொல்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொன்னேன். பாரு இருங்க இது இதில் இல்லைண்ணே. இதில் என்ன பண்ணலாம்? சார்ஜ் சூப்பராக லைவ் போய் சேர மாட்டேங்குது. அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். பப்ளிக் ஈவெண்ட்டு ஸ்ட்ரீமில் போட்டு போகணும். அப்டேட் பண்ணணும். அந்த இதில் போய் ஏகப்பட்ட ப்ராசஸ். இதான் ரெக்ட் இருக்கு ஆரிஸ். எப்படிங்க இல்லை 2 ஃபோன் வச்சுக்கணும். ஊரில் நீங்கள் நம்ம கையில் ஒரு ஃபோன் வச்சுக்கணும், அதில் ஒரு ஃபோன் வச்சுக்கணும். இது அந்த பேஜில் வச்சுக்கணும். இந்த பேஜில் வச்சு நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும். ஒவ்வொரு பாலுக்கும் நம்ம ஃபோனில் அப்டேட் பண்ணணும். அப்போ அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆமாம் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல அவரு. அவர் ஸ்கோர் போடுறாரு. நம்ம இதில் அப்டேட் ஆகலை, அப்படியே தான் இருக்குது ஸ்கோர். பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம முந்தின ஒரு பேஜ் போனோம் பார்த்தீங்களா? அந்த பேஜில் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிட்டா நம்ம இங்கேருந்து அப்டேட் பண்ணணும். ஒவ்வொரு பாலுக்கும் இங்கே ஒவ்வொரு பாலுக்கும் அப்டேட் ஆகும். 5 ஓவருக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படின்னா லைவ் ஆகாதா? லைவ் ஆகாது. எப்படின்னா ஒரு பாலுக்கு அப்டேட் ஆகுதுன்னு இதுதான் எனக்கு. அது லைவ் வருமா வராதா? லைவ் இன்னொரு இதில் இன்னமும் ஏதோ ஒரு இடத்துல என்னமோ ஒன்று மிஸ்டேக் ஆகுது. ஆனால் இப்போ ஓரளவு வந்தாச்சுண்ணே. இப்போ ஆன்லைன் போடுறது தானே பிரச்சனை. இப்போ இருங்க
ஏனே ம் எப்போ நான் ரெக்கார்டு கூட பண்ணி யூடியூப்ல ஃபுல் வீடியோ என்ன பண்ணுறாங்க அவங்க டெலிகாஸ்ட் பண்ண சொல்லல கீழே இருக்க டெம்ப்ளேட் அவங்க கொடுத்துட்றாங்க நாங்கள் டெம்ப்ளேட் கொடுத்துட்றோம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் நம்ம கிரிக்கெட் ஆப்ல அப்டேட் கொடுத்துட்டே இருந்தால் டெம்ப்ளேட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம இந்த டெம்ப்ளேட் எங்கேயும் வச்சுக்கலாம் இந்த டெம்ப்ளேட் வைக்கிறதுக்கு ஒரு ஆப் வேணும் அது ஆப்பு அந்த ஆப் 550 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம் புரியுது மாசம் மாதம் இந்த ஆப் இருக்கா புரியுது. இந்த ஆப் வந்து நம்ம யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ணலாம் யூடியூப்ல லிங்க் பண்ணி டெலிகாஸ்ட் நம்ம பண்ணலாம் தனியா ரெக்கார்ட் பண்ணி தான் போட முடியும் லைவ் போட முடியாது லைவ் போடலாம் போடலாம் லைவ்ல நம்ம போயிட்டு இருக்குன்னு நம்ம அந்த 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 டெம்ப்ளேட் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும்னா நம்ம கிரிக்கெட் ஆப்ல போய் அந்த அப்டேட் இருக்குல்ல பட் ஒரு அதை அப்டேட் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த லிங்க் மூலியமா அந்த டெம்ப்ளேட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எல்லாமே ஆன்லைன் மோட்ல புரியுது நம்ம இங்க ஒரு ஆள் வேணும். அப்டேட் பண்ண ஒரு ஆள் இல்லைன்னா கேமரா மாதிரி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும் ஒவ்வொரு பாலுக்கும் இங்க அப்டேட்டும் பண்ணணும் அதே நேரத்தில் அங்கே டெலிகாஸ்டும் ப்ரோ இப்போ ஒன்று பண்ணுங்க அண்ணனோட ஃபோனை வாங்க அது லாகின் பண்ணா உங்களுக்கு லாக் அவுட் ஆயிரும் அதுக்கு என்ன பண்ணணும் கார்த்தினே அட்மின்ல 2 பேர் போட்டாங்க பார்த்தீங்களா அண்ணனோட ஃபோனை வாங்கி அதில் ஃபோனில் லைவ் போடுறோம் பாருங்க அந்த லைவ் போட்டுட்டு அதில் ஒரு லிங்க் வரும்ல அந்த லிங்கை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் இல்ல அதுல அப்படி வராது நீங்க சொல்றது புரியுது இப்ப பண்ண மாதிரியே பண்ணுவோம்னு சொல்றீங்க இந்த லிங்க் பேஸ்ட் பண்றது டெம்ப்ளேட் அதுல பண்ண முடியாது அப்படி நம்ம டிஎஸ்எல்ஆர்னா தான் இந்த லிங்க் வருது நம்ம டெலிகாஸ்ட் லைவ் அதுலயே டெலிகாஸ்ட் ஆயிரும் அதுக்கு லிங்க் கொடுக்க மாட்டாங்க சொல்றது புரியுதா அப்ப அதுக்கு லிங்க் எதுவும் இல்லை லிங்க் வராது செக் பண்ணி பாருங்க அப்போ லாகின் பண்ண வராங்க ஒன் மார்க் போயிடும் இல்லைண்ணே அந்த என்ன சொல்றேன்னா இங்கே நீங்கள் லாகின் பண்ணுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை நான் இப்போ அதை கட் பண்ணிட்டேன் நம்ம செக் பண்ணி தானே பார்த்தோம் அது பிரச்சனை இல்லை நீங்கள் லாகின் பண்ணுங்க நீங்க சொல்றது புரியுது இந்த டெம்ப்ளேட் தான் அங்கிருந்து ஒரு வச்சுக்கலான்றீங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் வரும்ல ஆமா அந்த லிங்க் வீடியோ ஷேர் பண்றதுக்கு இதுல எப்படி ஸ்டார்ட் பண்றது லாகின் பண்ணுங்க பண்ணாம இப்ப நீங்கள் லாகின் பண்ணுங்க அதை ஷேர் பண்ணி அதை எங்க நீ பண்ணுவீங்க எது? அது இதுல பண்ண முடியாது நீ வைக்க முடியாது இதுல புரியுதா இல்லையா நீங்க சொல்றது புரியுதா அதுல வைக்க முடியாது பண்ணவா நானு நீங்க லாகின் பண்ணுவீங்க இப்போ ஒரு மோடு கத்துருச்சு நீங்க டெலிகாஸ்ட் பண்ண முடியுதா இல்லையா உங்களோட வாட்ஸ்அப்ல இதுல யூடியூப்ல இந்த வீடியோ வைப்ப வர மாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்குது அதுதான் ஏன்னு தெரில என்ன கேக்குது இப்போ சும்மா இப்படி சும்மா டெலிகாஸ்ட் பண்ணி பாருங்க ரெஸ்யூம் ஸ்ட்ரீமிங் கொடுக்கவா இல்ல ரெஸ்யூம் ஸ்ட்ரீமிங் ரெஸ்யூம் ஸ்ட்ரீமிங் கொடுத்துருங்க இப்போ சும்மா ஆகுதா ஸ்கோர் இல்லாம ஆகுதா இப்படி திருப்பி 2 வருதா ஆமாண்ணே அதுவே நார்மல் மொபைல் மொபைலா நான் சொன்னேன் டேரெக்டாக வந்து லிங்க்லாம் வர்றதுக்கு இப்போ இந்த லிங்க் நீங்கள் எதுவும் காப்பி பண்ணல அது டெம்ப்ளேட்டுக்குள்ள லிங்க்னே சொல்றது புரியுதா இல்லை இப்போ இந்த டெம்ப்ளேட் நீங்கள் இதில் இது பண்ணுங்களேன் பேஸ்ட் பண்ணணும்னா திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும் திரும்பி காப்பி பண்ணிட்டோம் தானே பேஸ்ட் ஆகும் பேஸ்ட் பண்ணுங்க இப்போ ஃபிட்டு கொடுத்துங்க ஃபிட்டு வாங்க ஆச்சா அவ்வளோதான் ஃபிட்டில் போயிட்டு வேறு எதுவும் ஆச்சா ஆன் கொடுத்துட்டீங்கன்னா இது வேறு அந்த இன்னொரு பேட்டரி இதில் போய் நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்கன்னா அங்கே அப்டேட் ஆகிடும் இப்போ அப்டேட் ஆயிடுச்சா உங்களுக்கு இருங்க நீங்கள் அப்டேட் கொடுக்காமலே நீங்கள் அப்டேட் ஆகுதான்னு பார்க்குறேன் இப்போ அப்டேட் ஆயிருக்கு இல்லை நீங்கள் அப்டேட் கொடுக்காமலே நீங்கள் அப்டேட் ஆகுதான்னு நான் பார்க்குறேன் இருங்க வரேன் பார்த்துட்டேன் ஓகே யூடியூப்ல நான் லைவ் போட்டேன் ஆனால் என்னோட வியூவர்ஸ்க்கு யாருக்கும் நான் இது பண்ணல நான் அப்புறம் அப்படி இதில் அங்கிலீஷில் போட்டு வச்சுருக்கேன் நான் இப்போ அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் தட்டி முயற்சி வேணும் ஆனால் அதுதான் இது இந்த மாதிரி இதில் செக் பண்ணாதான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் முக்கியமான மேட்ச்சில் போய் உட்காந்துட்டு அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல இப்போ நீ 7.5 ஓவர் கரெக்டாக இருக்கா செந்தி இங்க வாடா வாடா ஒரு நிமிஷம் வாடா திருப்பி நான் உள்ள திரும்பி வந்து ஆஹா நீங்கள் அப்டேட் பண்ணவே தேவையில்ல வந்தா அப்டேட் ஆயிடுச்சு இல்ல ஆமா 7.4 கரெக்ட் நான் அப்டேட் இங்க கொடுக்கல 8 ஓவர் இப்போ கம்ப்ளீட்டு 8 ஓவர் கம்ப்ளீட் ப்ரோ அதான் அதுக்கு தான் நீங்கள் அப்டேட் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லை அதான் இப்போ அடுத்து பாருங்க அடுத்த பால் கொடுக்காதரா அடுத்து பாருங்க நான் இப்போ அப்டேட் கொடுத்தேன் அடுத்த பால் மாறிட்டாங்களா ம் எது வெளியே வந்தியா அது அதோட ஓடிட்டு இருக்கேன் அதுதான் லைவ் போய் லோட் பண்ணுங்க இல்லை இருங்க வரேன் ரொம்ப அவசரப்பட்டு இல்ல அது வருதா இல்லையான்னு பாக்குறேன் நம்ம எதுவும் பண்ண வேணாம் அவரு ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகுதுன்னு பாக்குறாரு நான் சொன்னேன் லைவ் வந்து ஆக்சுவலாக வேண்டா சந்தி
இன்னும் ஓவர் போடல. அரவன் பாஸ்கர் அப்டேட் ஆயிருக்கல ப்ரோ. அப்படி ஆயிடுச்சு பேர் மாறி. அதான் இருங்க வரேன், நீங்கள் அடுத்த பால் அப்டேட் கொடுக்காதீங்க, அப்டேட் ஆகுது நான் பார்த்துக்கிறேன். அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதை போயிட்டு ஸ்ட்ரீமை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பப்ளிக் போட்டு ஆரம்பிச்சுட்ருவோம். ரெக்கார்ட் பண்ணலாமா? பேக்கில் போடுங்க. ஆ ரெக்கார்டு இங்கே தான் விடும். அது அப்படியே யூடியூப்ல போட்டுருலாம். இன்னும் பவர் பேங்க் இதே ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதை ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். வீடியோ சார்ஜ் போச்சு. இதை போட்டால் அப்படியே சூப்பராக இருக்கும். ஸ்கோர் கார்டோட இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு தான் போடணும் அப்படின்னா. யார் ஸ்கோர் போடுறோம்? ஆமாம் ப்ரோ. இல்லை 8 அவ்வளோதானே. நமக்கு அப்டேட் ஆகலை மட்டும் அப்டேட் பண்ணி பார்த்தேன். அப்படியே ஆகிட்டு தான் இருக்குது. 8.1 டேட்டா என்ன இன்ட்ரெஸ்ட் அதுவும் ஆகுதுண்ணே. இப்போ பிரச்சனை இல்லைண்ணே. போட்டுருண்ணே. கட் பண்ணிட்டு திரும்பி தான் போடணும் அப்படின்னா. அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஏற்றி விட்டு நாளைக்கு போட்டுக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன். அப்புறம் இல்லை, இது வந்து ஆக்சுவலாக என்னோட சேனலில் ஓடுது. அதானே. எழுச்சி தமிழன். அது அதுவாட்டுக்கு இருக்கட்டும், அதில் நான் ரெக்கார்டை போட்டுக்கிறேன். இதில் வந்து என்னோட சேனல் தனியாக போட்டேன். அது போட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது என்ன பண்ணுறேன், இப்போ கட் பண்ணி பந்து வீசி கொண்டிருக்கிறார். சிறப்பான ஒரு ஓட்டம். ராஜ்குமார் சிறப்பான முறையில் பேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார். ஆடும் முனையில் ஆனந்த்ராஜ், ஆடாம் முனையில் ராஜ்குமார். மைக் இருந்தாலும் காத்திருக்கிற சவுண்ட் கேட்கும். சிறப்பான ஒரு தடுப்பாட்டம் ஒற்றை இலக்கை பெறுகிறது. ஆட்டம் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. கமெண்ட்ரியில் ஒரு சின்ன மாற்றம். இங்கே எதுவுமே பண்ணிடாதீங்க. அது அங்கேயே பார்த்து பேசிக்கிற வேண்டியது. இதில் சிறப்பான ஒரு பந்து வீச்சு பாஸ்கர். நல்ல ஒரு தடுப்பாட்டம். ஆடு மச்சான் நீ ஆடு. தெரியல அந்த இடத்துல லைவ் மறைக்குது. ஆடு மச்சான். கிரேட் bowling பாஸ்கர். சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். நல்ல முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் பாஸ்கர். ஆட்டம் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. MNCC JKCC யார் வின்னர்னு தெரியல. 56 பந்துகளுக்கு 57 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி என்ற இலக்கை MNCC பெறும். சிறப்பான பந்து வீச்சு. நாட் அவுட். அணியில் மேட்ச் நடைபெற்றுக் கொண்டிருக்கும்போது இடையில் மழை வந்துவிட்டால் டிஎல்எஸ் முறை 73 ஓட்டங்கள் பெற்றால் MNCC வெற்றி பெறும். இந்த தருணத்தில் சிறப்பான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் பாஸ்கர். தனது அணியை வெற்றி எனும் இலக்கை கூட்டிச் செல்வார் என்று பார்ப்போம். எதிர்பார்ப்புகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த கமெண்ட்ரியை செய்வது வெற்றி தமிழர். அவர் ஒரு கமெண்ட்ரி தமிழர் வெற்றி சிறப்பான முறையில் கமெண்ட் செய்து கொண்டிருக்கிறார். நானே சொல்லிக்கிறேன், நானே சிறப்பாக போயிட்டு இருக்கு. மேட்ச் விறுவிறுப்பா இருக்கு. எனது அருமை தம்பி கணேஷ்குமார் சிறப்பான முறையில் நடுவர் பணி செய்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்திருக்கிறார். ஆட்டம் விறுவிறுப்பா இருக்கு. 2 டீமும் ரொம்ப கான்ட்ரவர்சியா விளையாண்டு இருக்காங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கு. ராஜா ஸ்கூல் ஸ்டேடியமே கொஞ்சம் பரபரப்பா இருக்கு. 56 பந்துகளுக்கு 57 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி எனும் இலக்கை வெற்றி விடலாம். சிறப்பான முறையில் பந்து வீசி வந்துள்ளார் அருண். அருண் சிறப்பான முறையில் பந்து வீசி இருக்கிறாருங்க. 2 ஓவர் போட்டு 3 ரன்னு, 2 விக்கெட்ஸ் தான். அதான் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரா? ஆமா, 2 விக்கெட்ஸ் 4 ரன் கொடுத்துருக்காருங்க. 2 விக்கெட் 4 ரன், 2 ஓவர் போட்டிருக்காரு. சிறப்பான முறையில் பந்து வீசிருக்காரு அருண். சிவகங்கையில ஒரு நல்ல ஒரு பவுலராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அருண். JKCC வெற்றி எனும் இலக்கை கூட்டிச் செல்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய ஆடியன்ஸ் அதை தான் விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். MNCC என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். சிறப்பான பந்து வீச்சு. பிச்சிங் அவுட் சார். மிஸ் ஆயிடுச்சு. வேர்டு ஏதோ தவறாக பேசிட்டு அதுக்காக சோபன் ப்ரோ எனக்கு கமெண்ட்ரி சொல்லித்தராரு. நல்ல ஒரு கமெண்ட்ரா சோபன் ப்ரோ திகழ்றாரு. வாங்க சோபன் ப்ரோ பேசுறீங்களா? நல்லா போயிட்டு இருக்கு கமெண்ட்ரி, நல்லபடியா போயிட்டு இருக்கு பாருங்க. ராஜா ஸ்கூல் ஸ்டேடியம் பரபரப்பா இருக்குங்க. MNCC JKCC எல்லாரும் ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய லைவ் போயிட்டு இருக்கு. நல்லபடியா லைவ் போயிட்டு இருக்கு. நேரலையா? வாங்க தம்பி சூர்யா, வாங்க தமிழ் கற்றுத்தராரு. வாங்க சூர்யா. அருமையான பந்து வீச்சு. நாட் அவுட். டாட் பால்.
சிறப்பான முறையில் பந்து வீசினாரு. கீப்பர் கையில வந்து பந்து தஞ்சம் புகுந்தது. நல்ல ஒரு பந்து வீச்சு, சிறப்பான பந்து வீச்சு. ஆடும் முனையில் ராஜ்குமார், ஆடாம் முனையில் ஆனந்த்ராஜ். தனக்காகவும் தனது அணிக்காகவும் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். அருண் சிறப்பான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு ஆட்டம். அருண் சிறப்பான முறையில் பந்து வீசியிருக்காருங்க. ஜேகேசிசி வெற்றி பாதைக்கு தான் கூட்டி செல்வன்னு சொல்லி ஒரே முனைப்போட திகழ்றாரு. சரியான ஒரு கேட்ச். ஃபீல்டர் நேம் என்னப்பா? அண்ணே எம்என்சிசிக்கு வந்து சிறப்பான முறையில் ஜேகேசிசியில் அருண்குமார் பந்து வீசுகிறார். சிறப்பான முறையில் பந்து வீசுறாருங்க. சூப்பரான ஒரு விக்கெட். ஃபைனலுக்கு வச்சு ஒரு சரியான எடுத்துட்டாங்க ஒரு விக்கெட்டா. கேட்ச் நடுவர் கார்த்திக் தனது நடுவர் பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. TN63 நடத்தக்கூடிய மாபெரும் T20 கிரிக்கெட் திருவிழா நல்லபடியாக போயிட்டு இருக்கு. எந்த ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் சிறப்பான முறையில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இத்தனை ஆண்டுகள் சிவகங்கை பகுதியில் யாருமே நடத்தாத முறையில் முதலாக T20 வந்து கிரிக்கெட் பால்ல நம்ம நடத்துறது இதுதான் முதல் முறையில் ராஜஸ்கூல் ஸ்டேடியத்தில் நடக்குது. நல்லபடியாக போயிட்டு இருக்கு. எல்லா அணியினருமே சிறப்பான முறையில் ஒத்துழைச்சுக்கிறாங்க. நிறைய அணியினர்கள் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 8 அணியினர்கள் வந்திருக்காங்க. காரைக்குடி, மானாமதுரை, சிவகங்கை பகுதிகள், இளையாங்குடி பகுதியிலிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. கார்த்திக் ஏதோ கேட்கிறார், நடுவர் ஏதோ கேட்கிறாரு பாருங்க. சோபன் பிரபு, ஆர்கனைசர் சோபன் பிரபு, சீக்கிரம் பாருங்க. போயிட்டு கமாண்ட் இப்படி இருக்கு. கமாண்ட் பண்ணுங்க, கீழே கமாண்ட் பண்ணுங்க. கமாண்ட்ல கமாண்ட் பேசுனா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல உங்களுக்கு தோணும். நிறைய கமெண்ட் பண்ணுங்க. நல்லா போயிட்டு இருக்கு. ஆரண்குமார் தனக்காக தனது அணிக்காக சிறப்பான முறையில் பந்து வீசுறாரு. பார்க்கலாம். அப்படியா? நீங்க கீழே விழுந்துடாதீங்க. கேமராமேன் சிறப்பான முறையில் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கேமராமேன். நம்மளோட கேமராமேன் பேர் வந்து சின்ன பாலா. சரியான ஒரு கேமராமேனுங்க, யாராலையும் முடியாது அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. எழுச்சி தமிழன் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம அது டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ TN63 இன்னொரு சேனல் வச்சிருக்கோம். TN63 சொல்லி ஒரு சேனல் வச்சிருக்கோம். நல்லபடியாக போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எல்லாரும் பாருங்க. லைவ்ல எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். முதல் முறையாக எப்படி தனக்காக தனது அணிக்காக பந்து வீச வந்துள்ளார் அருண்குமார். எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். மேட்ச் விறுவிறுப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு தடுப்பாட்டம். அருண்குமார் ஆனந்த்ராஜ் வேணான்னு சொல்ல ஓட்டத்தை வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனந்த்ராஜ் அப்படி நின்றுட்டாருங்க. ஓட வேண்டிய ஓட்டம் வந்து நின்றுட்டாரு. தெரில இந்த ஓவரை நானே எடுத்து ஆடுறேன் அப்படின்றத முறையில் நடத்துகிறாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த முறையில் நானே ஆடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனந்த்ராஜ். நீ பேசுகிற கேட்குதானே? சொல்லுங்கண்ணே. சோபன் விளையாட்டுக்கு இருக்காண்டா. அப்புறம் விளையாட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் விளையாடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? நல்ல ஒரு பந்து வச்சு அரவிந்த் சிறப்பான முறையில் பந்து வீசுறாரு பாஸ்கர். 2 ஓவர் வீசியிருக்காருங்க பாஸ்கர். 5 ரன் தான் கொடுத்துருக்காரு. நல்ல முறையில் பந்து வீசியிருக்காரு. JKCC சிறப்பான முறையில் பந்து வீசி தனது அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று இருக்காங்க. MNCC வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டத்தை பெற்றால் வெற்றி பெற முடியும். நீங்கள் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த இடத்துல நான் இருந்திருந்தா எனது அருமை தம்பி 180 மிஸ்டர் 180 எங்கள் அணியினுடைய மிக சிறந்த ஒரு பேட்ஸ்மேன், மிக சிறந்த ஒரு ஹிட்டர், எனது அருமை தம்பி பிள்ளை மெயின் பவுலர் வேறங்க. அவர் கேட்குறாரு இந்த இடத்துல இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு. கட்டாயமாக ஒரு ஓவருக்கு ஒரு 2 6ஆவது எம்என்சிசி லைவ் பார்க்க சொல்லுங்க. எம்என்சிசி காய்ஸ் கொஞ்சம் லைவ் பாருங்க. நல்லபடியாக போயிட்டு இருக்கு பாருங்க. ஒரு சிறப்பான பந்து வீச்சு ஆட முயன்ற போது
பேட்ல பந்து பல்லாங்க லெக் பைல வர்றேன் இப்போ ஒரு விக்கெட் வேணும். விக்கெட் ஸ்பாட் போடுங்க. வெற்றி 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 வா வெற்றி. இதுதான் மண்டரா. நல்லபடியா போயிட்டு இருக்கு வா தம்பி வாங்க guys, நல்லபடியா போயிட்டு இருக்கு மேட்ச். விறுவிறுப்பா இருக்கு. MNCC JKCC ஈஸி பாப்போம். நல்லபடியா போயிட்டு இருக்கு. லைவ் நல்லபடியா இருக்கான்னு பாருங்க. வாவ், நல்ல பேட்டிங் அரவிந்த் பாஸ்கர் நல்ல முறையில் பந்து வீசுறார். நல்ல ஃபீல்டர் சுல்தான். இஸ் நல்ல ஃபீல்டர் சுல்தான் இஸ் கிரேட்டஸ்ட் ஃபீல்டர் சுல்தான். நல்ல பவுலர் அரவிந்த் கிடையாது. அரவிந்த் பாஸ்கர் நல்ல பவுலர். இது லைவ் நேரலை. பேட்ஸ்மேன் இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லணும். கரெக்டாக பேட்டிங் மறக்க சொல்லிடுவோம். உங்களுக்காக பேட்ஸ்மேனை தள்ளி வைக்க நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? வெற்றி அண்ணே இந்த மாதிரி பந்து போட்டால் நான் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு 4 அடிக்க முயற்சி. ஆனால் பால் ஸ்ட்ரைட்டு விட்டா போல்டு. ஆனால் வந்து நான் அடிச்சிடணுன்ற எய்மோட ஆடுவேன். அப்போ அவங்க என்ன எய்மோட ஆடுறாங்கன்னு நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லணும். சொல்லுங்கண்ணே. நல்லபடியாக போயிட்டு இருக்கு தம்பி. கொஞ்சம் விறுவிறுப்பாக மேட்ச் இருக்கு. கொஞ்சம் மேட்சை பற்றி விறுவிறுப்பாக போனோம்னா 5 பாலுக்கு 30 ரன் அடிக்கணும். 13 ஓவர் முடிவு பெற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 78, 6 விக்கெட் இழப்பு இருக்கு. எவ்வளோ பெற்றால் அணி வெற்றி பெற ஓடினா மட்டும் தான் அடிக்க முடியுமா? 64 அடிக்க முடியாதா? கேக்குதானே? அப்ப நீ கொண்டு வேண்டியது நம்ம RJ பாலாஜி பச்சை சட்டை. சாரி, இன்னைக்கு அண்ணன் நீல சட்டை. தம்பி நல்ல முறையில் பந்து வீசுறாரு ஹரி. இந்த பால் ஹரி இதுக்கு முன்னாடி போட்ட ஓவர்ல வந்து 12 ரன்கள் விட்டு கொடுத்திருக்காரு. ஹரி இந்த ஓவரை எப்படி போடுறாங்க? சமாதானம் கொடுத்தாரு. சாரி, தம்பி சோபன் இப்ப கமெண்ட்ரியில ஒரு சின்ன மாற்றம். அண்ணன் வெற்றி விடை பெறுகிறார். நன்றி, வணக்கம். இந்த பால் 4 or 6 சொல்லிட்டு போங்க வெற்றியனே. என்னது இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. கமெண்ட்ரி நல்லபடியா போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. கமெண்ட்ரி தமிழர் வெற்றி நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஹரி தனது அணிக்கு தமிழர் வெற்றின்றது பொய். கேமராமேன் பத்தி சொல்லுங்க. அவரும் ஒரு பவுலர். இதுதான் உண்மை, சும்மா சொல்லாதீங்க. ஒரு இதில் வெற்றி தமிழர்னு போட்டிருக்கீங்க, இன்னொரு இதில் தமிழர் வெற்றின்னு போட்டிருக்கீங்க. நீங்கள் யார்? இத்தனை நாள் சிவகங்கையில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லைவ்ல தானே நீங்க யாருன்னு தெரியும். பாஷா அந்த ஃபைல் எடுத்துட்டு வர சொல்லுவானே. நாளைக்கு முக்கியம் நல்லா போடுறேன். அதை ரெக்கார்ட் பண்ணி அடுத்து போட்டுருங்க. ஆனால் இது வேணும். இந்த மாதிரி வெட்டினேன் இல்லை, இது சாயுது. காலையில் போடுவோங்களா? காலைல ஒர்க்கனே எல்லாத்தையும் தமிழில் பேசுறீங்க, ஏன் இந்த தமிழில் சொல்ல மாட்டீங்க? தம்பி ஏதாவது வேறு ஏதாவது ஒரு பேச்சு ஏதாவது இந்த லிங்க்கு கேமரா லிங்க் தான் காப்பி பண்ணீங்களா? மொபைலுக்கு இந்த மாதிரி லிங்க் இல்லையா? நீ இடையில பேசணும். ஆனால் என்ன பேசணும்? அதான் சொல்கிறேன், இன்னும் பேசணும். அது நாளைக்கு போடணும்னா மறுபடியும் நாளைக்கு கேட்டீங்க.
ஆமா, இப்ப நம்மளோட கமெண்ட்ரி முடிஞ்சிருச்சு. திருப்பி அண்ணன் தமிழர் வெற்றி வரார். அதுதான் சொல்றேன், அதான் சொல்றேன். இதோ மக்களுக்காக நேரலையில் தமிழர் வெற்றி. அண்ணே வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. கமெண்ட்ரி நல்லபடியா போயிட்டு இருக்கு. வணக்கம் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லபடியா போயிட்டு இருக்கு. சிவகங்கையில ராஜா ஸ்கூல் ஸ்டேடியம் நல்லபடியா சிறப்பான முறையில் விறுவிறுப்பா இருக்கு. மேட்ச் JKCC MNCC நல்லபடியா போயிட்டு இருக்கு. மேட்ச் நடுவர் தீர்ப்பு இறுதியானது. கார்த்திக் நடுவர் பணியை சிறப்பாக செஞ்சிருக்காரு. சரவணனும் நடுவர் பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அணி ரெண்டு டீம்ஸும் வின் பண்ணுன்ற முனைப்போடு நல்லபடியாக போயிட்டுருக்காங்க. இடையில் ட்ரிங்க்ஸ் பிரேக்கிங் நினைக்கிறேன், ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஏதோ பேசுகிறாங்க நினைக்கிறேன். என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. அவர் வந்து ஏதோ ஆலோசனை கொடுக்குறாரு. கட்டாயமாக கொஞ்சம் வேகமாக அடிக்கணும். மழைக்கு எதிர்பார்க்கலாமா? மழை வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. கால சூழ்நிலை அப்படியும் மழை பெஞ்சா இந்த மேட்சோட என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மழை பெஞ்சா DLS முறையில் JKCC வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. JKCC பேட்டிங் டீம், பவுலிங் டீம். பவுலிங் டீம். நாளைக்கு வந்து மாநாடு நானும் தெரியாது. ரெண்டு டீமுக்கு இருந்து 500 சார்ஜ் சொல்லிட்டோம். 500 சொல்லிட்டு லைன் போட்டு இதே நம்ம மற்ற டீமுக்கு போனோம். மற்ற யாருக்காச்சும் லைவ் போனோம்னா கேமரா போடுறதுக்கு அந்த நடத்துகிறவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். லைவ் போடுறதுக்கு அவங்க கட்டிடுவோம், அவங்க பே பண்ணுறோம். சொல்லி 500 அவங்க 200 கட்டிடுவோம். ஒரு பையனை நம்ம கூப்பிட்டு நம்மளாம் மேட்ச் ஆடும்போது இன்னொரு பையன் வந்தாங்க. அவருக்கு 500 சம்பளம் மொத்தம் எவ்வளோ மொத்தம் கரெக்டாக சொல்லுங்க. கேமராவுக்கு வாடகை போட்டுறா, கேமராவுக்கு வாடகை போட்டுக்கிறேன். இல்லை இது நம்ம மேட்ச் தான், நம்ம தானே நடத்துகிறோம். நமக்கு எதுக்கு வெளியில் போனால் கேமரா, வெளியில் போனால் இது நம்ம மியூட்டில் போட்டு வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸ்கோர் கார்டு கொடுங்க. அண்ணா இதில் பாருங்க, கொஞ்சம் பேசுங்கண்ணே. வெட்டினே மேட்ச் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கேன். விறுவிறுப்பாக இருக்குது. பாஸ்கர் தனக்காக தனது அணிக்காக சிறப்பான முறையில் பந்து வீசுறாருங்க. ஸ்கோர் கார்டு கொடுங்க. சோபன் பிரபு ஆர்கனைசர் ஸ்கோர் கார்டு கொடுங்க. ஸ்கோர் கார்டு கொடுங்க. அரவிந்த் பாஸ்கர் தனக்காக தனது அணிக்காக சிறப்பான முறையில் பந்து வீசுறாருப்பா. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லபடியாக போயிட்டு இருக்கு. சிவகங்கை ராஜா ஸ்கூல் ஸ்டேடியத்தில் நல்லபடியாக போயிட்டு TN63 கொண்டாடினாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுருங்கண்ணே. கண்டிப்பா தில்லை நேற்று சிவகங்கையில் மிக பெரும் திருவிழா, பூச்செரி திருவிழா நடந்தது. பூத்திருவிழா, அதான் பூவால் வந்து அம்மனை அலங்காரம் செய்து நல்லபடியாக சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்பத்தினருமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு திருவிழா மிக சிறந்த முறையில் நடக்கும். நல்ல ஒரு பந்து வீச்சு. பாஸ்கர் சிறப்பாக பந்து வீசுகிறாருப்பா. பாஸ்கர் வந்து சிறப்பாக தனது அணி வந்து வெற்றி எனும் இலக்கை நோக்கி பந்து வீசிக்கிட்டு இருக்காரு. நல்லபடியாக போயிட்டுருக்கு. மியூட்டில் போட்டால் சைலண்ட் ஒன்றும் நீங்கள் பேசுங்க. அது கிரிக்கெட்டில் இருக்கிறவங்க அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. நல்லபடியாக போயிட்டுருக்கு. பாலா ப்ரோ சூப்பர் கமெண்டில் ப்ரோ நாங்கள் பாலா யூடியூப் சேனலில் இருக்க வீடியோஸ் தான் பார்ப்போம். இப்போ கிரிக்கெட் சூப்பர். பாலாவோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஆட்டம், மிக சிறந்த ஃபீல்டிங். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு விருப்பான மிஸ் ஃபீல்ட். பாஸ்கர் பந்தை மிஸ் பண்ணனால ரன் அவுட் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு ரன் அவுட்டை எதிர்பார்த்துருந்தோம், ஆனால் ரன் அவுட் மிஸ் ஆயிடுச்சு. ஆடியன்ஸ் ரொம்ப விறுவிறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்முடைய லைவை. நல்லபடியாக போயிட்டுருக்கு. கிரேட் ஃபீல்டிங் சுல்தான். ஆனால் பாஸ்கர் மிஸ் பண்ணதுனால அந்த விக்கெட் இல்லை. ஆட்டம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்குப்பா. MNCCயா JKCCயா? தனக்காகவும் தனது அணிக்காகவும் ஆனந்த்ராஜ் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். பாஸ்கர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு ஆட்டம், தூக்கி அடிக்க முயற்சித்தாரு. ஆனால் எனக்கு தெரியாது. ஒரே ஒரு ஓட்டம் தான் பெறும் நினைக்கிறேன். நல்ல ஒரு இந்த மாதிரி கேமராக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. என்னென்னு பால் மூமெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது கஷ்டம். நல்ல கேமராமேன் நம்ம பாலா, மிக சிறந்த ஒரு கேமராமேன். அண்ணன் போகாத இடமும் இல்லை, பார்க்காத இடமும் இல்லை. பாலா ரேக்லா ரேஸில் பாலா நேம் சொன்னால்
பாலா மாதிரி ஒரு கேமராமேனே கிடையாதுன்ற அளவுக்கு மிக சிறந்த அங்க ஒரு ரன் பாலா பேசினதுனால அங்க ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. பாலா எம்என்சிசியை தோக்கடிக்கணும் வந்திருக்காங்க போல. ஜேகேசிசி விக்கெட் விழுந்துருச்சு. பாலா கேமராமேனை பத்தி நம்ம பேசின ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. நல்ல முறையில பாலா மந்திரமே இங்க ஒர்க் ஆகுது போல. பாலாவோட மந்திரமே இங்க ஒர்க் ஆகுது போல. பாலா என்ன நீங்க எதுவும் ஜேகேசிசி எதுவும் பால தொடக்க மாட்டாரான்னு கேட்கிறாரு. நல்ல ஒரு சிறப்பான முறையில பந்து வீசி சிறப்பான முறையில ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பா 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 முறையில துரத்தி பிடிப்பார் நினைக்கிறோம். சோபன் ஸ்கோர் கார்டு அங்கே ஓடுதுங்களா? 39 ஓட்டங்களை பெற்றால் வெற்றியின் இலக்கை எட்டி பிடிக்க முடியும் எம்என்சிசி. நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. சிவகங்கை 63 TN63 நடத்தும் சிவகங்கையில் TN63 நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் T20 திருவிழா நடந்துட்டு இருக்கு. மாபெரும் கிரிக்கெட் T20 திருவிழா நடக்குது. 91 ஓட்டங்கள் 7 விக்கெட் இழப்பிற்கு 15 ஓவர்கள் முடிவு பெற்ற நிலையில் எம்என்சிசி வந்து தனது அணி கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. எம்என்சிசியோட அணி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது. இன்னும் 3 விக்கெட்டு தான் இருக்குது. எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இந்த சுச்சுவேஷனை எப்படி அவங்க மாற்ற போகிறாங்கன்னு தெரியல. நல்லபடியாக இருக்குது, நல்லபடியாக போயிட்டுருக்கு. கமெண்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாஸ். அதனால இனிமே பேச மாட்டாரு. கொஞ்ச நேரம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. மேட்ச் நல்லா இருக்கு. ஜேகேசிசி எம்என்சிசி ஆடி இருக்காங்க. சிவகங்கையில் TN63 கிரிக்கெட் கிளப் நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் திருவிழா நல்லபடியாக போயிட்டு இருக்கு. கிரிக்கெட் திருவிழா போயிட்டு இருக்கு. TN63 நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் திருவிழா நல்லபடியாக போயிட்டு இருக்கு. எம்என்சிசி ஜேகேசிசி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக போயிட்டு இருக்கு. 39 ஓட்டங்களை பெற்றால் வெற்றியின் இலக்கை வெற்றி பிடிக்க முடியும். தனது அணிக்காகவும் தனக்காகவும் சிறப்பான முறையில் பந்து வீசுகிறார் பிரவீன். ஒரு நல்ல ஒரு ஓட்டம் ஒற்றை இலக்கை பெறுகிறது. கீப்பருடன் அந்த பந்து வீசிருந்தா கண்டிப்பாக ரன் அவுட். ஆனால் பாஸ்கர் மிஸ்ஃபீல்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறோம். நல்ல முறையில் ஜேகேசிசி விளையாண்டுக்கு இருக்காங்க. ஜேகேசிசி வெற்றி என்னும் இலக்கை பிடிச்சிருவாங்க நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய சூழலாக இருக்குது. இந்த சுச்சுவேஷனை எம்என்சிசி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ராஜா ஸ்கூல் சிவகங்கை ராஜா ஸ்கூல் ஸ்டேடியத்தில் நடக்கக்கூடிய TN63 நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் திருவிழா நல்லபடியாக போயிட்டு இருக்கு. சிறப்பான ஒரு பந்து வீச்சு சிறப்பான முறையில் கீப்பர் செய்து கொண்டிருக்கார் கரண். தனக்காகவும் தனது அணிக்காகவும் பிரவீன் சிறப்பான முறையில் பந்து வீசியிருக்காரு. 2 பந்துகள் போட்டிருக்காருங்க. 17 ஓட்டங்கள் விட்டு கொடுத்துருக்காரு. ஆட்டம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது ஆட்டம். 24 பந்துகளுக்கு 22 பந்துகளுக்கு 38 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றியை நம்ம இலக்கை எட்டி பிடிக்க முடியும். மிக சிறப்பான முறையில் போயிட்டுருக்கு. மேட்ச் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. நல்லபடியாக பாருங்கள். TN63 நடத்தக்கூடிய மாபெரும் கிரிக்கெட் திருவிழா. ஒரு நல்ல ஒரு ஆட்டம். தூக்கி அடிக்க முயற்சி செய்த ஒரு பந்து. எத்தனை ஓட்டங்கள் பெறுவது என்று பார்ப்போம். ஃபீல்டர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். 2 ஓட்டங்கள் பெற்றிருக்காங்க. 2 ஓட்டங்கள் பெற்றிருக்காருங்க. தனக்காகவும் தனது அணிக்காகவும் சிறப்பான முறையில் பேட் செய்து கொண்டு இருக்கிறார். தெரியலையே 36 ரன் அடிக்கணும். ஆனால் எத்தனை பால்? ஸ்கோர் கார்டு கொடுங்கப்பா. யாராவது ஸ்கோர் கார்டு கொடுங்க. ஸ்கோர் கார்டு கொடுங்க. நல்லபடியாக போயிட்டுருக்கு மேட்ச். லைவ்ல நல்லபடியாக போயிட்டுருக்கு. கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் எல்லாரும் பேசுங்க. ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம். உங்களை ஏதாவது கேட்கணும்னு சொன்னாலும் கேட்கலாம். வாங்க சிவகங்கை ராஜா ஸ்கூல் ஸ்டேடியத்துக்கு மேட்ச் பார்க்க எல்லோரும் வாங்க. அடுத்தடுத்த மேட்ச்சுக்கு நிறைய லைவ் போடுறோம் பாருங்கள். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். நல்ல மிஸ்ஃபீல்ட் என்ற முறையில் 4 ஓட்டங்களை பெறாங்க எம்என்சிசி. நல்ல முறையில் தூக்கி அடித்த ஒரு பந்து 4 ஓட்டங்களை பெறுகிறது மிஸ்ஃபீல்டு என்ற முறையில். நல்ல முறையில் பிரவீன் பந்து வீசினார். ஆனால் மிஸ்ஃபீல்ட் செய்து தனபால் மிஸ்ஃபீல்ட் செஞ்சுருக்காரு.
மிக சிறந்த முறையில் பேட்டிங் போயிட்டு இருக்கு, பவுலிங்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஜேகேசிசி எம்என்சிசி நல்லா விளையாண்டு இருக்காங்க. TN63 நடத்தக்கூடிய மாபெரும் கிரிக்கெட் திருவிழா பாருங்க. TN63 சிறப்பான முறையில் மேட்ச் நடத்துறாருங்க. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது உறுதியானது. நடுவர் பணியை வந்து TN63 அணியின் கேப்டன் கார்த்திக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு TN63 மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் சரவணன் லெக்கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. நல்லபடியாக போயிட்டு இருக்கு காய்ஸ். பாருங்க அப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. மேட்ச் நல்லபடியாக சிறப்பாக போயிட்டு இருக்கு காய்ஸ். விறுவிறுப்பான நேரம். தூக்கி அடிச்சிருக்காருங்க. எத்தனை ஓட்டங்கள் பெறுதுன்னு பார்ப்பாங்க. ஒரு ஓட்டங்கள் பெறுகிற ஒரு ஓட்டங்கள் பெரு ஃபீல்டர்கிட்ட கொஞ்சம் உடனே பந்து வந்துருச்சு. ஃபீல்டர்கிட்ட ஒவ்வொருத்தர முறையில் இன்னொரு ஓட்டங்களை பெறாருங்க. எம்என்சிசி ஒவ்வொருத்தர முறையில் இன்னொரு ஓட்டங்கள் பெறாங்க. சிறப்பான முறையில் மேட்ச் போயிட்டு இருக்கு. விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு மேட்ச். 100 ரன்கள் பெற்றுட்டாங்க. 100 ரன்கள் அடிச்சிட்டாங்க எம்என்சிசி. 100 ரன்கள் அடிச்சிட்டாங்க காய்ஸ். 100 ரன்களை எட்டி பிடிச்சிட்டாங்க எம்என்சிசி. இன்னும் 30 ஓட்டங்கள் பெற்றால் எம்என்சிசி வெற்றி பெற்றுவாங்க. இதுவே சூப்பராக இருக்கு. ஆனா இந்த டெம்ப்ளேட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. எவ்வளவு பார்க்கணும் பார்த்து. ஆனா ஒரு போன் கையில் வச்சுக்கோங்க. 25 பந்துகளுக்கு 30 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றிங்க. எளிமையான இலக்கு நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ரெண்டாம் வேகமாக போயிட்டு இருக்குங்க. விறுவிறுப்பாக இருக்குங்க இந்த ஆட்டம். ஜேகேசிசி எம்என்சிசி யாருக்குமே தெரியாத முறையில் இருக்கு. 3 விக்கெட்ஸ் தான் வச்சிருக்காங்க எம்என்சிசி. இட்ஸ் கிரேட்டஸ்ட் ஃபீல்டிங் ஃபார் ஜேகேசிசி. ஃபீல்டிங் நல்லா பண்றாங்க, பேட்டிங் நல்லா பண்றாங்க. 2 டீமும் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. 2 டீமுக்கும் ஒரு சரியான முறையில் ஒரு போட்டியா இருக்கு இந்த மேட்ச். சிவகங்கை ராஜா ஸ்கூல்ல நடத்தக்கூடிய இந்த மேட்ச் வந்து விறுவிறுப்பா இருக்குங்க. TN63 வந்து நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட், T20 டோர்னமெண்ட் நல்லபடியா போயிட்டு இருக்கு. கமெண்ட் பண்ணவா நல்லபடியா போயிட்டு இருக்கு. 16 ஓவர் முடிவு பெற்ற நிலையில் எம்என்சிசி அணியின் எண்ணிக்கை 101. 7 விக்கெட் இழப்பு இருக்கு. 24 பந்துகளுக்கு 29 ஓட்டங்கள் பெற்றால் எம்என்சிசி வெற்றி பெற முடியும். 24 பந்துகளுக்கு 29 ஓட்டங்கள் பெற முடியவில்லை என்றால் ஜேகேசிசி வெற்றி பெற முடியும். இதுதாங்க மேட்சோட ஃபிக்ஸிங். இந்த 4 ஓவரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அருண்குமார் பந்து வீச வர்றாரு நான் நினைக்கிறேன். பந்து அருண்குமார் கையில் தான் இருக்குது. யார் இப்போ வீச போகிறாங்கன்னு தெரியல. அருண்குமாருக்குன்னு ஒரே ஒரு ஓவர் தான் இருக்குது. சிறப்பான முறையில் பந்து வீசிருக்காரு அருண் சிறப்பான முறையில். அருண்குமாரனுடைய கடைசி ஓவர், அருண்குமாரோட கடைசி ஓவருங்க. இப்போ என்ன நடக்குன்னு தெரியல. இந்த ஓவர்லாம் மேட்ச் ஃபிக்ஸ் ஆகும் நாங்கள் நினைக்கிறோம். இதனால அப்படியே போயிட்டு TN63 நடத்தக்கூடிய மாபெரும் கிரிக்கெட் திருவிழா ராஜா ஸ்கூல் ஸ்டேடியத்தில் நடக்குது. சிவகங்கை ராஜா ஸ்கூல் ஸ்டேடியத்தில் நடக்குது. நடுவர் தீர்ப்பை இறுதியானது உறுதியானது. கார்த்திக் நடுவர், 2ஆம் நடுவர் சரவணன், 3ஆம் நடுவர் சோபன் பிரபு. மிக சிறந்த முறையில் போயிட்டு இருக்குங்க. எனக்கு வேற அழைப்பு வந்துகிட்டே இருக்கு. என் வீட்டில் வந்து வாங்க ராமு, சிவகங்கையில் நடக்குது. சிவகங்கை ராஜா ஸ்கூல் ஸ்டேடியத்தில் நடக்குது. வாங்க வாங்க வாங்க. நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஒரு ஃபீல்டரில் ஒரு மாற்றம் என்ன நடக்குதுன்னு தெரியல. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது உறுதியானது. ஃபீல்டர் மாற்றுறாங்க. ஃபீல்டர் ஏதோ சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஜேகேசிசி எம்என்சிசி விறுவிறுப்பாக இருக்காங்க. இந்த ஆட்டம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. நம்ம கேமராமேன் வேற முனைப்போட எல்லாரையும் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த மேட்ச் மிக சிறப்பான முறையில் போயிட்டு இருக்கு. லெக்கம்பேர் ஓடி வர்றாரு. ஏதோ ஸ்டம்பை சரி பண்ணுறாருன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், ஸ்டம்பை சரி பண்ணுறாருங்க. நல்லபடியாக போயிட்டு இருக்கு. மேட்ச் இஸ் கிரேட்டஸ்ட் T20 திருவிழா. TN63 நடத்தக்கூடிய கிரேட்டஸ்ட் திருவிழா. நல்லபடியாக போயிட்டு இருக்கு. பாருங்க காய்ஸ், நல்லபடியாக போயிட்டு இருக்கு. 24 பந்துகளுக்கு 29 ஓட்டங்கள். அருண் பந்து வீச வராரு. வைட் ஒரு எட்டா பந்துங்க. ஒயிடுங்க. ஒரு அகல பந்து போட்டிருக்காருங்க. ஒயிடு என்ற முறையில் ஒரு ஓட்டங்கள் விட்டு கொடுக்குறாரு அருண். இந்த முறையில் ஒயிடு போகிறதெல்லாம் வந்து பெரிய ஒரு தவறான ஒரு சூழலை வழிவகுத்துரும். நீங்கள் ஐபிஎலுக்கு போகலாம் ப்ரோ. வாங்க மகேஸ்வரன். கண்டிப்பான முறையில் ஒரு நாள் சிவகங்கையிலேருந்து ஐபிஎல் போய் கமெண்ட்ரி பண்ணுவோம் மகேஸ்வரன். வாங்க காய்ஸ். நல்லபடியாக கமெண்ட்ரி போயிட்டு இருக்கு. நம்ம கமெண்ட்ரிக்கு மகேஸ்வரன் சொன்னதுக்கான வாழ்த்துக்கள் மகேஸ்வரன். வாழ்க்கை எங்களை இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணணும். ஒரு சிறப்பான முறையில் ஒரு ஓட்டம், சிறப்பான ஒரு தடுப்பாட்டம், சிறப்பான முறையில் ஒரு ஓட்டம். எம்என்சிசி சிறப்பாக விளையாண்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஜேகேசிசி விளையாண்டு இருக்காங்க. ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குங்க. மிகப்பெரிய கான்ட்ரவர்சி மாதிரி இருக்குங்க இந்த மேட்ச்.
பர்ஃபெக்டா மிகப்பெரிய அதிரடியான ஒரு போட்டியா இருக்கு. பாருங்க நல்லபடியா போயிட்டு இருக்கு guys. மகேஸ்வரன் சூப்பர்னு சொல்றாரு. அருண் தனக்காக தனது அணிக்காக சிறப்பான முறையில் பந்து வீசிருக்காருங்க. அருண் 3 ஓவர் ஒரு பந்து போட்டு 6 ஓட்டங்களை விட்டு கொடுத்திருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காருங்க. JKCC அருண் கிரேட்டஸ்ட் பவுலரா இருக்காரு. அதே நேரத்துல அந்த சைடு நிதன்சன் பேட்டிங் ஆடுறாரு. நிதன்சன் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஒரு நொடி பார்ப்போம் என்ன பண்றாருன்னு. தூக்கி அடிக்க முயற்சி செய்தாரு. கிரேட் பேட்ஸ்மேன் லீவ் பண்றாரு. பேட்ஸ்மேன் தூக்கி அடிக்க ஆனா ஒயிட் போயிருச்சு. அருண்குமார் கொஞ்சம் பதட்டத்தில் இருக்குங்க. இந்த ஓவர் கொஞ்சம் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை வழிவகுக்குது. இந்த ஓவர் தான் மேட்சை கரெக்டாக போயிட்டு இருக்கு. இந்த மேட்ச் இந்த ஓவர் தான் ஃபிக்ஸ் பண்ணோம். 23 பந்துகளுக்கு 26 ரன்கள் அடிக்கணும். வெறும் 23 balls 26 runs அவ்வளோதான். இதுதான் மேட்ச். இந்த ஓவரில் மேட்ச் நடக்கக்கூடிய மேட்ச் ஃபிக்ஸ். மேட்ச் என்ன நடக்கும்ன்றது தெரியும். கிரேட்டஸ்ட் T20 திருவிழா TN63 நடத்தக்கூடிய மாபெரும் கிரிக்கெட் திருவிழா சேலம் ராஜஸ்கோட் ஸ்டேடியத்தில் நடக்குது guys. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் guys, come on guys. கிரேட் அருண்குமார் நல்ல முறையில் பந்து வீசினார். ஆனால் இந்த ஓவர் கொஞ்சம் ஒரு பதட்டத்தில் வீசுறாரு அருண். என்ன நடக்குது? கிரேட் கீப்பிங் இருங்க. நடுவரின் தீர்ப்பு உறுதியான சரவணன் என்ன சொல்றாரு பாப்போம். சரவணன் ஏதோ சொல்ல வராரு, என்னன்னு சொல்றாரு பாப்போம். இருங்க அமைதியா இருங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. 2 நடுவர்களும் பேசிக்கிறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஓடிக்கிறாங்க பாருங்க. MNCC JKCC என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. பாலா சிவகங்கை என்னைக்கு என்னாச்சு என்ன கொடுத்துருக்காரு அவுட் கொடுத்துட்டாரு. நடுவரின் தீர்ப்பை உறுதியானது. பேட்ஸ்மேன் எந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்க தேவையில்லை. பேட்ஸ்மேன் நடுவர் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அப்போ கமிட்டிஸ் கரெக்டா இருக்காங்க. TN63 இன்னைக்கு வரைக்கும் கமெண்ட் எந்த இடத்துலயுமே அவங்களோட டிசிஷன்ல மாறினது. TN63 கொடுக்கக்கூடிய அவுட் கரெக்டா கிளியரா இருக்கும். சோபன் பிரபு இங்கிருந்து 3வது நடுவர் இங்கிருந்து போறாரு. என்ன நடக்குதுன்னு தெரியல. MNCC அணியின் கேப்டன் பாலா உள்ள வராருங்க. ஏதோ கான்ட்ரிபியூசி போறாங்க. என்னவோ நடக்குது. நடுவர் 2 பேரும் பேசிக்கிறாங்க. JKCC MNCC ஒரு கான்ட்ரிபியூசியாக இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு கான்ட்ரிபியூசியாக போயிட்டு இருக்கு. 2 ஒரு நல்ல போட்டி நிலவுது. கரெக்டான ஒரு சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன்ல ஒரு விக்கெட் விழுந்தது JKCCக்கு ஒரு பலத்தை கொடுத்துரும்னு நினைக்கிறேன். அதனால மிகப்பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. என்னன்றதை பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏதோ கான்ட்ரிபியூசியா இருக்கு. நடுவரின் தீர்ப்பு உறுதியானது. நடுவர் என்னதோ பேசிக்கிட்டு இருக்காருங்க. அங்க என்னன்னு தெரியல, என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இங்க இருந்து தேடம்பேர் போயிருக்காரு. தேடம்பேர் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சரவணன் ஜூம் பண்ணுங்க. இங்க இருந்து தம்பி தில்லை வர போறாரு. தில்லை என்ன பண்றாருன்னு தெரியல. தம்பி ராகுல் போறாரு. வாங்க அடுத்து இது தேடம்பேர்ல ஒரு முக்கியமான ஒரு இந்த அணியினுடைய வைஸ் கேப்டன். அது மாதிரி 2 வைஸ் கேப்டன் இருக்காரு. அங்க அதை அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. அந்த வைஸ் கேப்டனை அப்படியே பாருங்க. இந்த பாருங்க விராட் செந்தில் அங்க போயிட்டு இருக்காருங்க. ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. இன்னொரு வைஸ் கேப்டன், முக்கியமான வைஸ் கேப்டன் அமர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தி கொஞ்ச நேரத்துல அவங்க எங்க நடக்குன்னு தெரியல. என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல. என்னமோ நடக்குது. அங்க போறாங்க. என்ன நடக்குன்னு தெரியல.